சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி கூடுகிறது. இதில் SIR உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராக உள்ளன. பீகார் சட்டசபை தேர்தலுக்கு பின் கூடும் கூட்டம் என்பதால் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தெம்புடன் இந்த கூட்டத்தொடரை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் நிலவும் காற்று மாசு பற்றி பார்லிமெண்டில் சிறப்பு விவாதம் நடத்த வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ராகுல் கூறியிருப்பதாவது: டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. மக்கள் மூச்சு விடவே திணறுகின்றனர். என்னை சந்திக்கும் பல தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் படும் வேதனை குறித்து புலம்புகின்றனர். கடும் நச்சு காற்றை சுவாசித்து தங்கள் குழந்தைகள் வளர்வதாக தாய்மார்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி அவர்களே, இன்னும் ஏன் மௌனமாக உள்ளீர்கள்? நீங்களோ உங்கள் அரசாங்கமோ காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. இதில் எந்த அவசர நடவடிக்கையும் இல்லை. அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. இதற்கு யார் பொறுப்பேற்பது? வரும் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் காற்று மாசு தடுப்பு பற்றி அதற்கான நடவடிக்கை குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும். காற்று மாசை குறைக்கும் திட்டங்கள் என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும். இந்தியா தற்போதுள்ள நிலையில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக உள்ளது என ராகுல் கருத்து தெரிவித்துள்ளார். குளிர்கால கூட்டத்தொடரை எதிர்கொள்வது குறித்து விவாதிப்பதற்காக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் MP சோனியா வீட்டில் 30ஆம் தேதி அக்கட்சியின் MPக்கள் கூட்டம் நடக்க உள்ளது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் காற்று மாசு தடுப்பிற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் வலியுறுத்தியுள்ளார். காற்று மாசை குறைக்கும் ஏர் பியூரிஃபையர்கள் மீது 18% GST விதிக்கும் மத்திய அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது எனவும் கெஜ்ரிவால் கூறினார்.